ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வினரா பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ 2வது இடத்த மணியும், 3வது இடத்த மாயாவும் பிடிச்சாங்க. இந்த நிலையில தான் டைட்டில் வினர் அர்ச்சனா குறித்து மாயா அவங்களுடைய எக்ஸ் தளத்தில பகிர்ந்துள்ள பதிவு இப்போ சோஷியல் மீடியாவுல பலருடைய கவனத்தையுமே ஈர்த்துட்டு வருது. அதேபோல அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, ஒரு வைல்ட் கார்டா உள்ள வந்து டைட்டில புடிச்சிருக்கிறாங்க. ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நெறைய லாங்குவேஜஸ்ல வந்துட்டு பிக் பாஸ் ஷோ டெலிகாஸ்ட் பண்றாங்க. பட் இதுவரைக்கும் எந்த ஒரு வைல்ட் கார்ட் போட்டியாளருமே டைட்டில் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஸோ, அந்த சரித்திரத்த அர்ச்சனா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த பிக் பாஸ்ல நுழைஞ்ச சமயத்துல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருப்பாங்க அப்படிங்கிற மாரியா யாருமே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்த புதுசுல அழுதுகிட்டே இருக்கிறதா கலாய்க்கப்பட்ட அர்ச்சனா, அத தொடர்ந்து தான் அவங்களுடைய கேம ஆட ஆரம்பிச்சாங்க. மொத்த போட்டியாளர்களுமே டார்கெட் பண்ணிட்டு வந்தாலுமே, அவங்க எல்லாருக்குமே பயங்கர டஃப் கொடுத்து சிறப்பா விளையாடுனாங்க அர்ச்சனா. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில அர்ச்சனாவுக்கான ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இந்த நிலையில தான் அர்ச்சனாவே எதிர்பார்க்காத வகையில டைட்டில் ஜெயிச்சுட்டாங்க அவங்க. இத பிக் பாஸ் ஃபினாலே மேடையில அர்ச்சனாவே சொல்லியிருந்தாங்க. 2 வாரங்கள் கூட நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாக்கு பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரியா தான் நெனச்சேன். ஆனா, இப்போ டைட்டிலே ஜெயிச்சிருக்கேன் இந்த மாரியா ரொம்பவே ஹேப்பியா அத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இத தொடர்ந்து அர்ச்சனாவோட வெற்றிய மாயா அண்ட் அவங்களுடைய ஆதரவாளர்கள்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாரியா சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் இப்போ மாயா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ் தளத்தில அர்ச்சனா குறித்து ஷேர் பண்ணியுள்ள பதிவு பலரையுமே ஆச்சரியத்தில ஏற்படுத்தி இருக்குது. அதில அர்ச்சனா டைட்டில் வென்றதுக்கு மாயா வந்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும், "நீ நெனச்ச மாதிரி உன் வாழ்க்கையில பூ பூக்கும். செடி வாடி போற மாதிரி இருந்தா என்ன கூப்பிடு. நான் வந்து தண்ணி ஊத்துறேன். நான் உறுதி அளிச்சத போல எப்பயும் உனக்காக நான் இருப்பேன்." இந்த மாரியா தன்னுடைய பதிவுல பார்த்தீங்கன்னா, மாயா வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களோட இந்த பதிவுக்கு கீழ அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா, "பிக் பாஸ் வீட்ல நீங்க செஞ்சதே போதும்." இந்த மாரியா மாயாவ விளாசி கமெண்ட்கள போட்டுட்டு வராங்க. பிகாஸ் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, மாயாவும் பூர்ணிமாவும் வந்துட்டு மாயாவும் அர்ச்சனாவும் வந்துட்டு சண்டைக்கோழிங்களா தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் எல்லா கேர்ள்ஸ் கண்டஸ்டன்ட்ஸுமே வந்துட்டு எவிக்ட் ஆகி போன சமயத்தில, அந்த ஃபினாலே அந்த 5 பேர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க டாப் ஃபைனலிஸ்ட்டா. ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாரியா பார்க்கும்போது மாயாவும், அர்ச்சனாவும் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ, அந்த ஒரு சமயத்தில மட்டும் தான் அர்ச்சனாவும், மாயாவும் வந்துட்டு ஒண்ணா சேர்ற மாரியா தெரிஞ்சுது. ஸோ, அர்ச்சனா வந்துட்டு மாயா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ, அது ரிலேட்டடா நாமளுமே வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 நாட்கள்லேயே வந்துட்டு எவிக்ட் ஆன மத்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே உள்ள வருவாங்க. ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, மாயாவோட கேங்கில இருக்க எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, மாயா அர்ச்சனா கிட்ட பேசுறது அவங்க கேங்கில இருக்க மத்த யாருக்குமே வந்துட்டு புடிக்காது. ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா மேல வன்மத்த மாயா கக்குற வகையில பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு நெறைய விஷயங்கள வந்துட்டு அர்ச்சனாவுக்கு எதிரா மாயா கிட்ட சொல்லி, கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவையும், மாயாவையும் வந்துட்டு எதிரியாவே தான் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்ம பார்த்துருப்போம். ஸோ, அப்படி இருந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, வெளிய வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ட்வீட் போட்டதுனால, அர்ச்சனாவோட ரசிகர்கள் அத பெருசா ரசிக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். 106 நாட்கள் உங்களால ஒரு நாள் கூட அந்த பொண்ணு கூட இணக்கமா இருக்க முடியல. இப்போ வந்து நீங்க அவங்க வாடி இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாரியா வந்துட்டு மாயாவ வந்துட்டு விளாசிட்டு வராங்க. ஸோ, இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.